வந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் திருப்பி போட்டுக்கோங்க. இதை அப்படியே 4ஆக ஹோல்ட் பண்ணிடுங்க. 4ஆக மடிச்சிருங்க. ஏன்னா கை வந்து மடித்து 2 கைக்கு 4ஆக மடித்து எடுக்கிறதுனால மடித்து போட்டு எடுத்துருவோம் ஈஸியாக. அளவுகள் ஒரே மாதிரி இல்லை, ஸோ அதுக்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. என்னோடய கையோட உயரம் வந்து எனக்கு 6 இன்ச்சு கிட்ட வச்சா கரெக்டாக இருக்கும். கையோட உயரம் வந்து நான் எனக்கானது வந்து ஒரு 6.5 இன்ச்சு எடுத்துக்கிறேன். 6.5 இன்ச்சு வந்து வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். என்னோடய கை உயரம் கரெக்டான அளவு. ஓகேங்களா? இங்கேயும் அந்த 6.5க்கு ஒரு லைன். இதை ஒரு லைன் ட்ராப் பண்ணிடலாம். இது வரைக்கும் எல்லாருமே கையோட அளவுகளை கரெக்டாக மார்க் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி கையோட அளவுகளை வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எந்த இடத்துல வருமோ கரெக்டாக டாட் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. பட் அளவு ப்ளவுஸ் இல்லை, நீங்கள் அளந்து தான் எடுக்க போகிறீங்க. அப்போ இங்கேன்னு எவ்வளோ சிஸ்டர் வரும் அப்படின்னு நிறையா பேருக்கு குழப்பம் இருக்கா? அதையும் நம்ம இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிடலாம். வாங்க எப்படின்னு சொன்னதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பேக் பார்ட்டில் இந்த இடத்துல இருந்து நம்ம வெட்டியிருக்கோம் இல்லையா, அந்த பா போட்டிருக்கோம் இல்லையா, பா போட்டு நம்ம கட் பண்ணியிருக்கிற இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது? 3.5 இன்ச்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த 3.5 இன்ச்சஸை அப்படியே நீங்கள் இங்கே ஃபிட் பண்ணுங்கள், தையலுக்கான அளவு சேர்த்து. ஓகேங்களா? மேலே தையலுக்கான அளவுகளில் இருந்து மார்க் பண்ணுங்கள். 3.5 இன்ச்சஸை நீங்கள் இங்கே ஃபிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது தையலுக்கான அளவு சேர்ந்தாப்பில் இருக்கும். அதனால் நீங்கள் இது பண்ண வேண்டாம். கரெக்டாக நம்ம தையலுக்கு போட்டிருக்க அளவுகள்லேருந்து கரெக்டாக வைக்கணும். இந்த 3.5 இன்ச்சஸை இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 3.5 இன்ச்சஸை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த கர்வ் வந்து நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு இதை அப்படியே நீங்கள் லைன் ட்ராப் பண்ணிடலாம். இவ்வளோ தூரம் எங்கே இந்த இடம் இருக்கோ அந்த எட்ஜஸில் வர்ற மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஸ்கேல் வச்சுட்டு இந்த மாதிரி பெண்டிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு கை கட் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க. எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வளைவையும் நீட்டாக கட் பண்ணிடலாம். ஆம்கோலுக்கு எப்படி குடஞ்சி கட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறையா பேர் டவுட் இருக்குது. அதை நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பண்ணும்போது நான் ஃபுல்லாக போடுறேன், பாருங்கள். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட உங்களுக்கு தெரியும்.